விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தற்போது பாமகவின் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தெரிந்து கொள்ளுங்கள், டேட்டா உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீட்லயும் போய் டேட்டா எத்தனை பேர் இருக்காங்க, வீட்டில் எவ்வளவு பேர் என்ன நிலையில் இருக்காங்க, எல்லாமே டேட்டா உருவாக்கி அவங்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவதோ அல்லது கடனை கொடுங்க, கல்வி கடன், வேலை வாய்ப்பு கடன் கொடுத்து வேலையை உருவாக்குங்க. இதெல்லாம் செய்யுங்க, இதில் கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு ஜனநாயகத்தின் எதிரான ஒரு செயல். மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்ற அது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதியுங்கள். இல்ல நான் எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து எல்லாம் வச்சு காசை கொடுத்தோ அது கொடுத்தோ பதவி பொருள் ஆசை காமிச்சு நான் கூப்பிட்டு வந்து ராஜினாமா பண்றதுல என்ன அர்த்தம்? அது என்ன செயல்? அது அதனால இது ஒருபொழுதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு அரசியல் கட்சி தலைமையிலிருந்து நான் சொல்றேன், இது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்லையே நான் மீண்டும் சொல்றேன், ஒரு சூழல் உருவாக்காதீங்க. அத்துணை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி எங்களால் வெற்றி பெற முடியும். இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்ற தமிழ்நாட்டில் வேளாண் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. கட்டுமானங்கள், அதாவது வேளாண் துறையில கட்டுமானங்களை அதிகப்படுத்த வேண்டும். நேற்று கூட நான் சொல்லிட்டு போனேன், டெல்டாக்கு போயிருந்தேன், அப்ப சொன்னேன். அதே போன்ற கல்வி பிரச்சனைகள் இருக்கு. ஆசிரியர்கள் 30,000 ஆசிரியர்களிடம் காலியாக இருக்கிறது, இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாம். அவர்களை நியமனம் செய்யுங்கள், அதுல கவனம் செலுத்துங்கள். புதிதாக மின் திட்டங்களை உருவாக்க வேண்டாம், அங்கு இருக்கிற நிலுவையில் இருக்கின்ற மின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த. 10,000 மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதை நீங்க நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீர் பாசன திட்டங்கள் எவ்வளோ நிலுவையில் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு நடத்தி எல்லாம் பண்ணுங்க. மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இதுல விட்டுட்டு நாங்க சட்டமன்றத்துக்குள்ள சொன்னார், நாங்க குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம். இது குதிரை பேரத்தோட மோசமானது. ஒரு உறுப்பினரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை 20 நாட்கள் ராஜினாமா செய்ய வைத்து அவர் கட்சிக்குள் இணைத்து அவங்களுக்கு ஏதாவது பதவி பொருள் கொடுத்து. அதனால நிச்சயமாக இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கலாச்சாரம். இது ஜனநாயக முறையிலே ஆட்சி. வரும் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்றும் மாற்றம் வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துங்கள், குதிரை பேரத்தை விட மோசமானது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.